தர்ஸ்டே ஈவினிங் போல் எடுத்த மினி விலாக் இது. எப்பயும் நைட் டின்னர் வந்து இட்லி தோசை இதெல்லாம் தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் ஒரு 7 o'clockலாம் சமைச்சு முடிச்சிடுவேன். சேவனுக்கு வந்து 7 o'clock மேலே ஊட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு மட்டும் தோசை ஊற்றி கொடுத்துட்டு எங்களுக்கு வந்து சப்பாத்தி வந்து ஒரு 7:30 போல் தான் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். எக் புர்ஜி பண்ணிடலான்ட்டு ஃபஸ்ட்டு பேஸ் மட்டும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா எக் இல்லை, கொஞ்சம் கடைக்கும் போய் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. அதனால் பேஸ் மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா கடைக்கு போய் திங்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு எக்லாம் வாங்கிட்டு வந்துட்டு வந்த கையோட எக் புர்ஜி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு கடைக்கு போயிட்டு ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. வந்ததுமே அந்த பேஸில் வந்து அந்த எக்கு உடச்சி ஊற்றிட்டு அதில் லைட்டாக பட்டர் போட்டுட்டு எக் புர்ஜி வந்து செஞ்சுட்டேன். ஸோ ஆல்ரெடி சப்பாத்தி வந்து செஞ்சு ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுருந்தது தான். ஸோ எக் புர்ஜி செஞ்ச கையோட நாங்களும் வந்து இப்போ புதுசாக அவன் ஸ்லீப்பிங் ரொட்டீன் வந்து சீக்கிரமே ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ அதனால் அதை நம்ம கெடுக்கக்கூடாதுன்ட்டு நாங்களும் சீக்கிரம் சாப்பிட்டு அவனை வந்து தூங்க வச்சிடுறது.